கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு இருந்து வேதாகமத்தில் பெண்கள் இன்றைக்கு பார்க்க போகின்ற அந்த பெண்மணியை குறித்து தகவல்களை ஏசப்பா நாங்கள் புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து இடைப்பட்டு அதை விளங்கி கொள்ள அதை தெளிவாய் கூற கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லோரும் இந்த 10 days முடிகிற அந்த தருவாயில் இருக்கிறோம். ஸோ இந்த உபவாச நாட்களை நீங்கள் எப்படி கழிச்சிங்கன்றது உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2 காசு போட்ட விதவை. இந்த வேதாகம பெண்களில் நம்ம பார்க்க போகிற பெண் யாருன்னா ஒரு விதவையை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க கொடுத்த அந்த ஆஃபரிங்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்குரிய வேத வசனம் மார்க்கு 12வது அதிகாரம் 41 44, லூக்கா 21வது அதிகாரம் 1-4. நீங்கள் மார்க் எடுத்து வச்சுங்க. அதில் 12வது அதிகாரம் 42வது வசனம் பாருங்கள். ஏழையான ஒரு விதவையும் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து ஒரு சிலரோட விசுவாசத்தை பார்த்து ரொம்ப வியந்திருப்பார். அதில் ஒரு பெண்மணி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எங்கள் வீட்டிலேருந்து சொல்லணும்னா எங்கள் 2வது அக்கா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் கண்ணு முன்னாடி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான்லாம் ஊழியத்துக்கு அனுப்புவேன், நம்ம சர்ச்சுக்கு கொடுப்போம், அவங்களும் சர்ச்சுக்கு கொடுப்பாங்க. ஆனால் பிசைட்ஸ் தட் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ யாரோ வழியில் நாங்கள் வந்துகிட்டே இருக்கிறோம், அப்போ யாரோ முடியல பசியாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த அநாத ஆசிரமத்துலலாம் ஒன்ஸ் இன் 6 months அப்படி இந்த துணியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கிட்ட பணமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய அநாதை ஆசிரமங்கள் அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறது எப்படின்னாக்கா மனம் கொடுப்பாங்க. அதை தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளிடத்துல எதிர்பார்க்குறாரு. நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா அப்படின்றத நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. அப்படி செய்யலைன்னா இனிமே உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்காக கொடுங்க. அப்போ கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இப்போ பார்த்திங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாராட்டின வியந்த பெண்களை பார்த்திங்கன்னா ஒன்று மரியாள், லாசருவின் சகோதரியான மரியாள். அவங்க பார்த்திங்கன்னா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள். அது லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம். இன்னொருத்தரை பார்த்திங்கன்னா நூற்றுக்கு அதிபதியினோட விசுவாசத்தை பார்த்து வியந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கானானிய ஸ்திரீ, அவங்க மகள் பிசாசுவினால் அலைக்கழிக்கப்பட்டு அதுக்காக போய் கர்த்தர்கிட்ட கேட்பாங்க. அப்போ கர்த்தர் சொல்வார், இல்லை நான் இந்த நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் அதை போடலாமா அப்படின்லாம் கேட்பார்ல. அது ஒரு தடவை உங்களுக்கு அதை பற்றி எடுத்து சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாய்ங்க தான். ஏன்னா அவங்க ஒரு புறஜாதி பெண்மணி. அதனால் அந்த மேசையிலிருந்து விழுகின்ற அந்த துணிக்கைகளை நாய்களும் தின்னுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் சொல்கின்ற அந்த சத்தியம், அந்த வசனம் உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போக மற்றவர்களும் நீர் தானே ஏசப்பா படைத்தீர், அப்போ அவங்களுக்கும் அது உரியது அல்லவா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அந்த விசுவாசத்தை பார்த்து அவங்க ஏசப்பா வியந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விதவை பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், தேவாலயத்தில் உட்காந்துருப்பார். அப்போ காணிக்கை செலுத்துவாங்க. அதில் பார்த்திங்கனாக்கா காணிக்கை பெட்டி அருகே உட்கார்ந்துருப்பார். அப்போ காணிக்கை போடுகிறதை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் அதிகமாக போட்டாங்க. ஆனால் ஒரு விதவை தாங்கிட்ட இருந்ததே 2 காசு தான். அந்த 2 காசையும் போட்டாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்வாருன்னா, இந்த கொடுத்த காணிக்கை போட்டதிலே எல்லாவரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை தான் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லுவாங்க. 44வது வசனம் பாருங்க. அவர்கள் எல்லாரும் தன் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனை
ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். அப்படின்னா ஏசப்ப என்ன சொல்கிறாருனாக்கா, மற்றவங்க எல்லாம் நல்ல வசதியாக இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அதுலேருந்து ஒரு பங்கை எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த விதவை அவங்கக்கிட்ட இருக்கிறதே அந்த 2 காசு தான். அந்த 2 காசையும் அவங்க வந்து தாராளமாக முழுவதுமாக கர்த்தருக்கென்று கொடுத்தாள். அதை விசுவாசத்தை பார்த்து தான் அவர் வந்து வியந்தார், அதை பாராட்டினார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு துட்டுக்கு சரியான 2 காசுகள் வந்து அது வந்து யூதர்கள் அவங்களோட காணிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலஸ்தீனா தேசத்தில் அந்த 2 காசு, ஒரு துட்டுக்கு 2 காசு. அப்போ வந்து அதுதான் வந்து மிகவும் லோயர் சொல்லுங்களேன், அற்பமான மதிப்புடைய பணம். ஆனால் அந்த பணம் வந்து அந்த 2 காசு மட்டும்தான் அந்த விதவை கிட்ட இருந்தது. அதை வந்து அவர் மனம் வந்து கொடுத்தார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா, காணிக்கை நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம எப்படியெல்லாம் இருக்கணுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சபைகளுக்கு காணிக்கை தரோம், நிறுவனங்களுக்கு தரோம், ஊழியருக்கு தரோம், அதுக்கப்புறமா நிறைய அனாதை ஆசிரமத்துக்கு தரோம், அதுக்கப்புறமா பசியாக இருக்கிறவங்களுக்கு தரோம். அப்போ அந்த காணிக்கை கொடுக்குறப்போ இப்போ நான் ஒரு இதாக சொல்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து அதை ஆராய்ந்து பார்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாம் மனப்பூர்வமாகவும் உற்சாகமாயும் காணிக்கை கொடுப்பது, அதுதான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மிகவும் விருப்பமான காரியம். மனப்பூர்வமாயும் உற்சாகமாயும் தர வேண்டும். 2வது பார்த்திங்கன்னா நமது மனதும் அந்த இருதயமும் ஒன்றுபட வேண்டும். ஒரு காணிக்கை நம்ம செலுத்துகிறோன்னா நம்ம வந்து முழு மனதோடு அதை செலுத்தணும். வேண்டா வெறுப்பா ஐயோ இவ்வளோ கொடுத்துட்றோமே அப்படின்லாம் நினச்சி செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து இந்த காணிக்கை நம்ம இப்போ கொடுக்குறோம்ல, அதெல்லாம் யார் கொடுத்தது? ஒரு சம்பளம் நம்ம வாங்குகிறோம், அது நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நம்மளுக்கு யார் கொடுத்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதிலிருந்து தான் எடுத்து நம்ம திருப்பி அவருக்கு கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அதை பார்த்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார். அதனால் அவருக்கு கொடுக்கும் பொழுது நம்ம வந்து அளவு பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா ஜனங்கள் வந்து இந்த 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 14வது வசனம் பார்த்திங்கன்னா, எல்லாம் உம்மால் உண்டானது, உம்மது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஏன்னா கர்த்தர் தான் நம்மளுக்கு படி அளக்கிறாரு. அதை திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தருக்கே கொடுக்குறோம். கர்த்தருக்கே கொடுக்குறோன்னாக்கா அந்த கிறிஸ்துவ ஊழியத்துக்கு தர்றோம், சபைக்கு தருகிறோம், அதுக்கப்புறமா நிறுவனங்களுக்கு தர்றோம், அதுக்கப்புறமா நம்ம முன்னாடி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தரோம். புரியுதா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம காணிக்கை கொடுக்கணும். இப்போ வந்து நம்மக்கிட்ட யாராவது வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்னன்னாக்கா நம்மளுடைய சிந்தனையிலும் இருதயமும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும். அந்த மாதிரி நம்ம 2ம் ஒன்றுபட்டு நம்ம முழு மனதோடு சந்தோஷமாக கொடுக்குறப்போ அந்த காணிக்கை தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதுதான் வந்து தேவனால் புகழப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யவான்கள் வந்து யூஸ்வலாக பணக்காரங்கெல்லாம் பாருங்களேன், அவங்கக்கிட்ட கோடி கோடியாக இருக்கும், ஆனால் அது எல்லாமா போட்டுடுறாங்க. இல்லை இப்போ நிறைய பாருங்கள், எங்கள் சர்ச்சில் எங்கள் சபையில் வந்து ஒரு தடவை இந்த எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டு போட்டாங்க. அப்படின்னா யாரெல்லாம் எவ்வளோ காணிக்க தர்றாங்கன்னு. அப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க, அப்ராடில் இருக்கிறாங்க. அவங்களதெல்லாம் வந்து இந்த இந்தியாவில் சம்பாரித்து கொடுக்குறவங்கள விட அதிகமாக இல்லை. அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்தது, இல்லை அவங்கள விட குறைவாக இருந்தது. இத்தனைக்கும் கர்த்தர் வந்து எல்லாரையுமே வெதர் தே ஆர் இன் இந்தியா ஆர் அப்ராடு நல்லா ஆசீர்வதித்து வச்சுருக்காரு. ஆனால் அவங்க காணிக்க கொடுக்கும் பொழுது வந்து எல்லா பங்கும் கொடுக்கறதில்ல.
10ல் 1 பாகம்ன்றாங்க. அந்த 10ல் 1 பாகத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மிக குறைவாக தான் தருவாங்க. அது வந்து எதனாலன்றது ரீசன் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் வந்து நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் அந்த நம்மக்கிட்ட இருக்கிறதா அவருக்கு முழு மனதாக தர சொல்கிறாரு. அது நம்ம வந்து அடுத்த வேலை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த விதவை பாருங்கள், அவங்களுக்குன்னு யாரும் கிடையாது, அவங்கள பராமரிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. ஆனால் தனக்கான உண்டானவை எல்லாவற்றையும் கொடுத்தாள். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஃப்யூச்சரை, பிற்காலத்தை அவர் கவனித்து கொள்வார், எதிர்காலத்தை அவர் கவனித்து கொள்வார்ன்ற நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருந்தது. அவர் வந்து தன்னுடைய அடுத்த வேளை உணவை கூட அவர் பார்த்து கொள்வார் என்று அவள் விசுவாசித்தாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாக்கோபு 2:5 கூறியிருக்கிறது போல அவள் விசுவாசத்தில் வந்து ஐஸ்வர்யம் உள்ளவளாக திகழ்ந்தாள். எல்லாரும் வந்து பணத்தில் தான் ஐஸ்வர்யவான்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் இவங்க வந்து விசுவாசத்தில் பணக்காரராக இருந்தாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. தங்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க தன் எதிர்காலத்தை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், இப்போது ஏப்ரல் 24க்கு அப்புறம் வந்து வேலையில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பென்ஷன் இல்லைன்னு ஒரு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அறிக்கை உள்ளது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எல்லாருமே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசித்து சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டு, என்னென்ன சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கோ ஒன்று ஒன்றா போடுவோம்ல. ஆனால் இந்த விதவை பாருங்கள், எதை பற்றியுமே அவங்க கவலைப்படலை. ஃப்யூச்சரை காட் வில் டேக் கேர். அந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு வேணும். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போவே என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குது எல்லா பாலிசியும் எடுத்து வச்சுட்டுப்போம். ஏன்னா நம்மளுக்கு பிறகு நம்ம குடும்பத்தை யார் கவனிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் நான் இன்னமும் பார்த்துருக்கேன், ஒரு சிலர் வந்து அதை குறித்தெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு இருக்கிற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வீடு வாசல் எதுவுமே இருக்காது, ஆனாலும் சந்தோஷமாக இருப்பாங்க, மன நிறைவாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா வந்து 1 தீமோத்தேயு 6:6 கூறியிருக்கிறபடி போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்படின்னா நம்மக்கிட்ட கர்த்தர் வந்து ஆசீர்வதித்து ஒன்று கொடுத்துருக்காருன்னா we have to be satisfied with what we have. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு தான தர்மம்லாம் செய்யணும். கடன் வாங்கியெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு கடன்காரனாக ஆகிட்டு போய் தான தர்மம் செய்கிறேன்னு செய்யாதீங்க. அது வந்து உங்களை ஒரு பெரிய கடனுக்கு உங்களை தள்ளிவிடும். அதற்கு பதிலாக உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வந்து மற்றவங்களுக்கு தானம் செய்யுங்க. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது போதுன்ற அந்த மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இப்போது பல இச்சைகளில் விழுந்துடுறதுனால தான் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. 1 தீமோத்தேயு 6:9 கூறியிருக்கிறது. அப்படின்னா இச்சைகளில் நம்ம விழுந்து விடக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. நான் பார்த்துருக்கேன், சென்னையிலலாம் ஒர்க் பண்ணுறப்போ அந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல லக்ஸூரியஸாக வாழணும், ஆடம்பரமாக வாழணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க போய் தவறான வழிகளில் ஈடுபடுவாங்க. அது எவ்வளோ ஒரு கர்த்தருக்கு வேதனையான ஒரு விஷயம் தெரியுமா? அது வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட இருக்குது அதனால் அவங்க நம்மளுக்கு செய்யணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க விதைத்தார்கள், அறுவடை பண்ணுறாங்க, அதில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கிரியைக்கு தக்க பலன் வந்து கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி நம்மளும் கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், என்ன வருமானம் வருதோ அதில் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு கோ அப்ராட். இங்கே இந்தியாவில் விட அங்கே போனால் சம்பளம் அதிகமாக இருக்குது, நான் வந்து இந்த குறுகிய காலத்தில் போய் நல்லா சம்பாரிச்சிட்டு வந்துட்டு எனக்கு அது வந்து பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, they struggle and work hard in abroad. நம்ம நாட்டில் இல்லை, பிற நாட்டில் போய் அந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கிறாங்க, பாடுபடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு வந்து அவர்களுக்கு ஊதியம் அதிகமாக தரப்படுகிறது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயோ உங்கள் சுற்றுச்சூழல்லையோ இல்லை உங்களுடைய யாராவது ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராட்லேருந்து வந்தவங்கெல்லாம் கேட்டு பாருங்களேன்,
எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நோயோட தான் தில் கம் பேக். இங்கே வந்து அவங்க சம்பாரிச்ச அத்தனை பணத்தையும் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லைல்ல. இப்போது நம்மலாம் நம்ம நாடு வந்து எல்லா வளமும் நிறைந்த இந்திய தேசம். இது நம்மளுக்கு போதும். இங்கே விளையிறது, இங்கே வந்து எல்லா ரிசோர்ஸஸுமே நம்மளுக்கு இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அதனால் இங்கே வந்து நம்ம சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். அதுக்காக இன்னொரு இடத்துல போய் நம்ம அந்த வாழ வேண்டிய அந்த நாட்களெல்லாம் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணி இந்தியாவுக்கு திரும்பி வந்து நோயோடு வர்றீங்க. நோயோடு வந்து அப்பயும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா அந்த நோய்க்கான சிகிச்சைக்கு போயிட்டு வர்றதுக்கே சரியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம அப்ராடில் தான் போய் சம்பாதிக்கணும்லாம் நினைக்காதீங்க. நம்ம நாட்டிலே நம்மளுக்கு நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்குதுன்னு சந்தோஷம். அப்படி இல்லையா, நம்ம படித்த படிப்பை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படி யோசிங்க. ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு இடத்துலையோ போய் வேலை செய்தோ ஏதோ ஒன்று. சோம்பேறியாக மட்டும் வீட்டில் இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா எவன் வந்து 6 நாள் வேலை செய்கிறானோ அவன் தான் 7ஆவது நாள் போய் ஓய்ந்திருந்து அவன் தான் என்ஜாய் பண்ணணும். சும்மா எல்லா நாளும் ஜாலியாக இருந்துட்டு ஓய்வுனாலும் நான் வந்து ஓய்ந்திருக்கிறேன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா யூ ஷுட் ஒர்க் ஹார்டு. அதுக்குரிய வயசில் இளமையில் வந்து நம்ம நல்லா பாடுபடணும், நல்லா நம்மளால் முடிந்த வேலைகளை செய்யணும். சில இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா நாங்கள்லாம் எங்கள் அந்த டீனேஜ் பீரியடில் அதுக்கப்புறமா இந்த 20s 30sலலாம் பார்த்திங்கன்னா என்ன வேலை கொடுத்தாலும் நாங்கள் இது வரைக்கும் முறுமுறுத்ததே கிடையாது. உடனே சரின்னு சொல்லிட்டு தான் செய்வோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா தே கிரம்பிள். எல்லாத்துக்கும் புலம்புவாங்க. இது எனக்கு தெரியாது, இது என்னால் முடியாது, இதை கற்றுக்கணுன்ற அந்த வாஞ்சை அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கு வந்து வேலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் காலேஜில் ஒர்க் பண்ணுறப்போ பிகினிங்கில் பார்த்திங்கன்னா காலையில் போனால் நாங்கள் அந்த வர டைமெல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஈவன் ப்ராக்டிக்கல் கிளாஸில் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு 3 hours தான் ப்ராக்டிகல்ஸ்னா அதை முடிக்கலன்னா அடுத்த அவர் என்னவோ அந்த பெர்மிஷன் கூட வாங்கி அந்த ப்ராக்டிகல்ஸை முடிப்போம். 5 hours ஆனால் கூட நேரம் பார்க்காம வேலை செஞ்சோம். ஆனால் இப்போ வர ஜென்ரேஷன் நேரத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறாங்க. எனக்கு எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களுக்கு எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்து வேலை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, திருப்தியாகவும் வாழ முடியாது. அந்த சந்தோஷமே நம்மளுக்கு இருக்காது. அதனால் நம்மளுக்கு என்ன இருக்கோ அது போதும். அதில் சந்தோஷமாக வாழ நம்ம கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதவை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த போதும் என்ற மனம் இருந்ததுனால தான் அவங்கக்கிட்ட இருந்ததை தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தாராள மனது இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம வேதத்தில் பார்த்துருக்கோம், அப்போஸ்தலர் நடபடிகளில் அனனியாள் சப்பீராள்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க நிலத்தை விற்று காணிக்கை கொண்டு வருவாங்க. அதில் ஒரு பகுதியை மறைத்து வைத்து தான் கொடுப்பாங்க. ஆனால் அதை வந்து உங்கள் நிலத்தை நீங்கள் எவ்வளோ காசுக்கு விற்றீங்கன்னு கேட்டால் அவங்க பொய் சொல்லிடுவாங்க 2 பேருமே. இதில் மனைவியும் கணவனும் ஒன்று சேர ஒரு மனதாய் பொய் சொன்னார்கள். அதனால தான் உடனே அவங்க வந்து இறந்துட்டாங்க. கர்த்தர் அவர்களை சபித்தார். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. உங்ககிட்ட என்ன இருக்க கொடுங்க. கர்த்தர் வந்து அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் வந்து அவர் வந்து பசியாக இருக்க விட்டதில்லை, வெட்கப்படுத்தினதில்லை. அப்படியே பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் கூட அதை எப்படி மீண்டு வெளியே வரலாம் அப்படின்ற அந்த வழியை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் 4 பேர்னா நான் தான் கடைசி. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு விஷயமும் ஐ ஹேவ் டு ஸ்ட்ரகிள் அண்ட் கெட் இட் ஆல். அப்படியே ஈஸியாக என் கைக்கு கிடைச்சிடாது எதுவுமே. என்ன தான் நான் மெரிட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நல்லா படிச்சிருந்தாலும் ஒரு காரியத்துக்கும் நான் போராடி தான் பெற வேண்டியதாக இருக்கிறது. அது எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, ஏன் உனக்கு மட்டும் ஒன்றுத்துக்கும் யா ஸ்ட்ரகிளிங் எ லாட் அப்படின்வாங்க. அப்படி அதுக்கு நான் வந்து நிறைய வந்து இந்த வேதத்தை பற்றி படித்தவர்கள் அதுக்கப்புறமா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசுகிறப்போ அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை கர்த்தர் வந்து ஒரு பாடுகளின் மத்தியில் உன்னை நடத்திட்டு போகிறாருன்னா அப்போ தான் அந்த பாடுகள் யாரெல்லாம் வந்து பிற்காலத்தில் பாடுபடுறாங்களோ அப்போ அவங்கள புரிஞ்சிக்கக்கூடிய அந்த அறிவு எனக்கு இருக்கும். இப்போ நான் தனியாக இருக்கேன்னாக்கா இப்போ தனியாக இருக்கிறவங்களெல்லாம் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்
அண்டர்ஸ்டாண்ட் தியர் ஃபீலிங்ஸ். அவங்கள உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடிகிறது, அவங்களோட பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்களோட என்னால் பேசுகிறப்போ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தியர் ப்ராப்ளம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் ஐ அண்டர்கோ எவ்ரிதிங், ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த பாடுகளின் மத்தியில் உங்களை நடத்திட்டு போகிறாருன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா யாராவது உங்களை வந்து சந்தித்தார்கள்னா, அந்த மாதிரி பிரச்சனையோடையோ இல்லை ஒரு பாடுகளோடையோ வந்தாங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் நல்ல ஒரு ஆலோசனையை அவங்களுக்கு தரலாம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், நானே கஷ்டப்படுறேன், நான் என்னத்தை மற்றவங்களுக்கு போய் கவுன்சில் பண்ண போகிறேன்னு. இல்லை, கர்த்தர் வந்து உங்களுக்கு அந்த பாடுகளை கொடுத்து அதிலிருந்து எப்படி விடுதலை ஆவீர்கள் என்பற ஒரு வழியும் தருவார். அப்போ வந்து யூ வில் லேர்ன் த லெசனில் அந்த படிப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம். எப்பவுமே கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தராருன்னா நம்ம மட்டும் நல்லாயிருக்கோம், நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு இருந்துடாதீங்க. நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தந்தார், அவர் தான் என்னை ஆசீர்வதித்தாருன்னு மற்றவங்களுக்கு எடுத்து கூறணும். ஏன்னா அதுவும் ஒரு நற்செய்தி, அதில் நம்ம பின்வாங்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அந்த விதவை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தாங்க. அதனால தான் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி தனக்கு கிட்ட இருந்ததெல்லாம் அவங்க காணிக்கை போட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து மத்தேயு 5:23-24 கூறியுள்ளபடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீ யார்கிட்டையாவது ஒப்புரவாகலைன்னா நீ ஒரு காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக, இல்லை அந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட போய் ஒப்புரவாகு, சமாதானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ காணிக்கை போடு, நீ வந்து விருந்து அப்படின்னா அந்த கம்யூனியனில் பங்கு பெறு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதை நம்ம எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோன்றது தெரியாது. நம்ம வந்து இப்போது ரிலேஷன்ஸ்குள்ளே நிறைய பிரச்சனைலாம் இருக்கும்ல, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்னோடய ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக வந்து எனக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தாலோ இல்லை என்னை எதாவது சொல்லிட்டாலோ நான் என்ன பண்ணுவேன்னா, அமைதியாக ஒதுங்கிடுவேன். அவங்களா என்கிட்ட வந்து பேசுனா ஐ லாஸ் தெம் அண்ட் ஐ ஆர்கியூ வித் தெம். அவங்கக்கிட்ட கேட்பேன். ஈவன் என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் நான் அவங்கக்கிட்ட ஆர்கியூ கூட பண்ணுவேன். ஆனால் ஒரு பப்ளிக்கில் அப்படின்னா விலகி போய்டுவேன், அந்த இடத்த விட்டு விலகி போய்டுவேன், அமைதியாகிடுவேன். திருப்பி போய் எனக்கு இது வேணும்னு அவங்கக்கிட்டலாம் நான் கேட்கவும் மாட்டேன், கேட்டதும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். அப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அப்போது சரி அந்த வசனத்தின்படி நான் நடக்கிறேன்னா, ஒப்புரவு ஆகிட்டு தான் நான் எல்லாம் செய்கிறேனான்னு யோசித்து பார்ப்பேன். அப்போ வந்து நான் பேசுவேன், அதுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டேன், அவங்கள பார்த்தா தூர போமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நார்மலாக பேசுவேன். ஆனால் முதல்ல இருந்த அந்த ஐக்கியம் இருக்காது. ஒருத்தருடைய செய்யறது எனக்கு பிடிக்கலன்னா அவங்கள விட்டு விலகி இருப்பேனே ஒழிய அவங்கள வந்து நான் வந்து ஒதுக்க மாட்டேன். பேசுவேன், பார்த்தா சிரிப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் முன்பிருந்த ஐக்கியம் வந்து அவங்களோட இருக்காது. ஆனால் இந்த விதவை பாரு, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனும் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த சத்தியத்தின்படி நடந்தார்கள், அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் போட்டாங்க. அப்போனா அது என்ன அர்த்தம்? அவங்களுக்கு யாருக்கிட்டேயும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொலோசியர் 3:2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து மேலானவற்றை நாட வேண்டும். நம்ம வந்து உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் சொந்த ஆத்மாவை ரட்சிக்கப்படவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்னு கர்த்தர் கேட்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக்கிறோம். அப்படின்னா போகிற இடத்துலலாம் லேண்டு வாங்குகிறோம், வீட்டை வாங்குகிறோம், வெஹிக்கிளை வாங்குகிறோம், நகை வாங்குகிறோம், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் விதவிதமாக வாங்குகிறோம், எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, உங்கள் ஆத்துமா, உங்கள் ஆன்மா ரட்சிக்கப்பட்டுள்ளதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அதுதான் வந்து மேன்மையானது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அதை நாம் நாட வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்தது முழுசாக போட்டாங்கல்ல, அதே மாதிரி நம்மளை முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். என்ன பண்ணுவோன்னா, ப்ராப்ளம் வந்தால் நம்ம வந்து புலம்பிகிட்டே இருப்போம்.
இப்போது நம்மளை நாமளே கர்த்தருக்கு அர்ப்பணித்திட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் அவருடைய பிரச்சனை, அவர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நின்று யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொண்டு வருவார். ஆனால் நம்மளுக்கு அதில் நம்பிக்கையும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது. அது நடக்குமான்ற ஒரு டவுட்டு வர இந்த அவிசுவாசம்லாம் இருக்கவே கூடாது. இதுவரைக்கும் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து போட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பெண்மணி சுயநலமாக இல்லை, பெருந்தன்மையாக இருந்தாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஷீ இஸ் நாட் செல்ஃபிஷ், இல்லை, சுயநலமாக இல்லை. அந்த மாதிரி நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குறைவிலும் தேவ பணிக்கும் தேவ ஊழியர்களுக்கும் நிறைவாக இருந்தால் மட்டும்தான் இல்லை, நம்மள்கிட்ட குறைவாக இருந்தாலும் தேவனுடைய பணிக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்தால் கர்த்தர் அதற்குரிய பலன் நம்மளுக்கு தருவார். அதுக்கப்புறமா வந்து இந்த ஏழை விதவையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இயேசுவின் மேலே விசுவாசம் இருந்தது, தேவ பக்தி இருந்தது, நற்கிரியை இருந்தது. ஸோ இதிலெல்லாம் தான் அவங்க பணக்காரா ஐஸ்வர்யவானாக காணப்பட்டாள். அதுக்கப்புறமா வந்து அவருடைய பார்வையில் இப்போ வந்து யூ ஷுட் டூ த செல்ஃப் அனாலிசிஸ். இப்போ வந்து நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும். அப்படின்னா அந்த ஏழை விதவை காசு போட்டாங்க பாரு, அது வந்து காணிக்கை. நம்மளும் காணிக்கை போடுறது மட்டும் இல்லை, நம்மளை நாம்ளே அர்ப்பணித்து வாழ வேண்டும் முழுமையாக, முழு மனதோடு. ஸோ இந்த ஏழை விதவையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, முதலாவது அவங்க வந்து மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு காணிக்கை போட்டார்கள். அதே மாதிரி நம்மளும் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய பணிக்காக அந்த காணிக்கை தருவதில் நம்மளை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து அவங்களுடைய காணிக்கை கர்த்தரால் புகழப்பட்டது. ஏன்னா முழு மனதோடு செய்தார்கள், சந்தோஷமாக செய்தாங்க. அதே மாதிரி நம்ம செய்கின்ற காரியத்தில் காணிக்கை மட்டும் இல்லை, கர்த்தருக்காக செய்கின்ற காரியத்திலையும் கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரா அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து மூணாவது பார்த்திங்கன்னா அவங்க ஃப்யூச்சரை பற்றி அந்த விதவை கவலைப்படலை, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படலை. கவலைப்பட்டிருந்தான்னா அந்த 2 காசுலேயும் 1 காசை எடுத்துகிட்டு வச்சுருந்துருக்கலாம், இல்லை? ஆனால் நம்ம வந்து அதே மாதிரி நம்மளும் வாழ கற்றுக்கணும். நம்ம சொல்லுவோம், ஆமாம் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு என்ன, அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க, கஷ்டப்படுறது நம்ம தானேன்னு. அப்படி மட்டும் நினைக்காதீங்க. இப்போ எங்கள் வீட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் 4வதுல இப்போது வந்து கர்த்தர் வந்து இழப்புகள்ன்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். ஆனால் எனக்கான எல்லா ஐஸ்வர்யத்தையும் நான் எதை பற்றியுமே கவலையே பட மாட்டேன். எனக்கு வந்து அடுத்த வேளை எனக்கு என்ன தேவைன்றதை அவர் அறிஞ்சிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், என்றைக்காவது சண்டேஸில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து டயர்டாக அப்படி உட்காந்தேன்னா இன்றைக்கி யாராவது பிரியாணி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு யோசிப்பேன். பார்த்தா அதே மாதிரி யாராவது எடுத்துகிட்டு வருவாங்க பிரியாணி, வாட் எவர் இட் மே பி. ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், நம்ம ஏதாவது யோசித்தோன்னா என்ன, கர்த்தருக்கு நீ மகிழ்ச்சியாக செய்யணும், கர்த்தருக்காக நீ உழைக்கணும், கர்த்தருக்காக பாடுபடணும், நற்செய்தி சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களுக்கு நீ சாட்சியாக வாழ வேண்டும். உன்னோட வாழ்க்கை வந்து ஒரு சாட்சியாக அமைய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி பயம் கிடையாது, கவலை இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. அதுக்கப்புறமா அவங்க எதில் ஐஸ்வர்யவானாக இருந்தாங்க? விசுவாசம், தேவ பக்தி, நற்கிரியை. அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அவங்க வந்து விசுவாசம் வைத்திருந்தார்கள், அவரை வந்து நம்பி இருந்தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தார்கள். அதனால தான் தன் ஜீவனத்துக்காக இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள இந்த பாடத்தை நீங்கள் வந்து மனசில் யோசித்து பாருங்கள். அந்த விதவைன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. அதுவும் ஆண்கள் வந்து தன் துணையை இழந்தால் கூட இந்த காலத்தில் வந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்த பிறகு அவங்களுடைய நிலைமை இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கிறதுன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அவங்கள வந்து புறக்கணிக்கிறோமா, இல்லை நல்ல விதமாக அவங்கள நடத்துகிறோமா, அவங்கள தனிமைப்படுத்துகிறோமா, இல்லை அவங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாம் பங்கு பெறுறோமா, இது எல்லாமே நீங்கள் யோசித்து உங்களிடையே நீங்கள் அதை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி
அப்போ வந்து உங்களை முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த ஏழை விதவை தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் ஏசப்பா உமக்காக காணிக்கையாக கொடுத்தாள் கர்த்தாவே. அதே போல நாங்கள் எங்களையே உமக்காக, உம்முடைய ஊழியத்திற்காக, உம்முடைய நற்செய்திக்காக, உம்முடைய சத்தியத்தை பரப்புவதற்காக எங்களை நாங்களே முழு மனதோடு அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தருளும். ஏதாவது நோய் இருந்தால் அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு விலக்கு தாரும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியின் வரம் இல்லாதவர்களுக்கு பரிசுத்த ஆவியை நீர் தாரும் ஆண்டவரே. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் கர்த்தாவே. போதும் என்கின்ற மனம் அவர்களுக்கு தாரும் கர்த்தாவே. மற்றவர்களை பார்த்து ஆசைப்படவோ இச்சையாக இருக்கவோ கூடாது ஆண்டவரே. அவர்களுக்கு என்ன இருக்கிறதே அதே போதும் என்று வாழ கற்று தாரும் ஆண்டவரே. அந்த மனதை தாரும் கர்த்தாவே. எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. அவர்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தி அருளும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.